எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இப்போ எங்க இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மருதமலை முருகர் கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்தோம். ஸோ நீங்க மருதமலை கோயிலுக்கு வந்துட்டு நீங்க கீழ அந்த மலை மேல ஏறியும் வரலாம். இல்லன்னா உங்களுக்கு மலை மேல ஏற முடியலன்னா, இந்த மாரி ரோடுக்கு வந்துட்டு ரோட் வழியா வரணும்னா, கீழ வந்துட்டு ரூ. 10 டோக்கன் குடுத்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க வந்துட்டு பைக்ல வரலாம். அப்படி பைக்லயும் உங்களால பைக்ல வர முடியல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பஸ்ல தான் வந்தீங்கன்னா, கீழ வந்துட்டு கோயில்ல வந்துட்டு பஸ் வந்து விட்டுருக்காங்க. நீங்க அதுலயும் வரலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஸ்பாட்னா என்னைய வந்து எதுன்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் மருதமலைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது வந்து பார்த்தீங்களா கோயிலு. வெஸ்டர்ன் காட்ஸோட ஒட்டி மேற்கு தொடர்ச்சியோட நடுவுல வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குது கோயில் பார்க்கறதுக்கே. எனக்கு கோயம்புத்தூர்ல ரொம்ப புடிச்ச ஒரு பிளேஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு மருதமலை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு நீங்க இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நம்ம சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் வந்துட்டு இது லொக்கேட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு பேக் கேமரால வந்து காட்டுறேன் இங்கேருந்து பாருங்க. பேக் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட அப்படியே சிட்டி வியூ தெரியுது பார்த்தீங்களா. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்த்தோன்னா ரொம்ப பயங்கர பெருசாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது அது ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம். நான் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் கோயம்புத்தூரோட சிட்டிஸ். இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. நம்ம அப்படியே இங்கேருந்து கோயிலை ஜூம் பண்ணலாங்களா. நம்ம இங்கேருந்து இப்போ அந்த கோயிலுக்கு தான் மேலே தான் போகிறோம். தெரியுதுங்களா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வேளை பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த மாதிரி ஐகானிக் ஸ்பாட்ஸ், ஹிடன் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும். நம்ம ஃபைனலாக கோயிலை வந்து சேர்ந்துட்டேங்க. இப்போ நீங்கள் நேரில் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலை முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸ். நேரில் வந்து பார்த்தீங்களா கோபுரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பெயிண்டிங்லாம் அடிச்சு கோபுரமே வந்துட்டு ரொம்ப பார்க்கறதுக்கே புதுசாக இருக்குது. இந்த சைடெல்லாம் புதுசாக ஏதோ கட்டிட்டு இருக்காங்க, என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸில் தான் நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு சனிக்கிழமைனால நான் கொஞ்சம் பக்தர்களாக வந்திருக்காங்க. ஏன்னா மேலே போனால் எப்படி வீடியோ எடுக்க முடியுமா, பேசிகிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்துட்டு எனக்கு எவ்வளோ தெரியுமோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த கோயிலை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு வந்து நம்புகிறேன். சரி, இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் வந்து சும்மா இன்னைக்கு நேற்று கட்டப்பட்டது இல்லைங்க. சங்க காலத்திலிருந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில் வந்துட்டு கட்டப்பட்டதுன்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இதுக்கு எதுக்கு வந்துட்டு மருதமலை எப்படின்னு வந்து இந்த கோயிலுக்கு பேர் வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய மருத மரங்கள் வந்துட்டு நிறைய இருந்தனால இந்த கோயிலுக்கு வந்துட்டு மருதமலைன்னு பேர் வந்துச்சுன்னு வந்துட்டு ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்துட்டு மருந்தமலைன்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. இங்க நிறைய மூலிகை செடிகள் வந்து இருக்கு. அது வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நீங்க இந்த மலைக்கு வந்து நடந்தாலே ஒரு புது எனர்ஜி கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா நிறைய மூலிகை மரங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த காற்றை சுவாசிச்சாலே உங்களுக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குங்கிறதுனால இதுக்கு மருந்தமலைன்னு இன்னொரு பேர் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. சரி, நம்ம மருதமலைக்கு வந்துட்டு முருகனை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், ரொம்ப தப்பாயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச முருகன் கதையை பற்றி, இந்த மருதமலை முருகன் கோயிலை பற்றி இருக்கிற முருகன் கதையை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இங்கே முருகன் வந்துட்டு சூரியபத்மனை வந்துட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு வேண்டி வந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதமலை. அதனால தான் இங்கே வந்து சாமி கும்பிட்றவங்க எல்லாரும் அவங்க மனசுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இருக்குன்னு கூட சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த கோயில் வந்துட்டு யார் கட்டினதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் நெட்டில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. சோழ மன்னர்கள் தான் வந்துட்டு இந்த கோயிலை கட்டினாங்கன்னு நான் வந்துட்டு ஒரு வரலாறு படித்தேன். எனக்கு கரெக்டாக தெரியல யார் கட்டினாங்கங்கிறது ஒரு கரெக்டான விஷயம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முருக பக்தர்கள் இல்லை மருதமலை கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலையில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருதமலைனா பாம்பாட்டி சித்தரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முருகரை வந்துட்டு வழிபட்டு போகிறவங்க வந்துட்டு பாம்பாட்டி சித்தர் குகைன்னு வந்துட்டு இங்கே ஒரு குகை இருக்குங்க. என்னால் வந்துட்டு அதை ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நாங்கள் பைக்கில் வந்தனால மேலேயே வந்துட்டு ஷூட் பண்ணிவிட்டு
அந்த வழியில் இறங்க முடியல. அதனால் ஸோ அப்படி போக முடியாதனால பாம்பாட்டி சித்தருக்கு அது இல்லாமல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்களா, அதனால் எடுக்க முடியல. ஆனால் வந்துட்டு இங்கே பாம்பாட்டி சித்தர் கதையை வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகர் பெருமானோட ஒரு பயங்கர தீவிரமான பக்தராக இருந்தார். அவர் வந்துட்டு அங்கே தவம் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது முருகப்பெருமான் வந்துட்டு அவருக்கு பாம்பு வடிவத்தில் வந்துட்டு தரிசனம் கொடுத்தான்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு வள்ளியும் தெய்வானையோடும் சேர்ந்து வந்து நம்ம பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு காட்சி கொடுத்தாருன்னு வந்துட்டு ஒரு கதை இருக்குது. இந்த மருதமலைக்கு வரவங்க பாம்பாட்டி சித்தர் குகைக்கு போய் அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு பாம்பாட்டி சித்தரோட இதை வந்து காட்ட முடியல. நான் உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க பக்தர்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் எல்லாரும் மருதமலை கோயிலுக்கு வந்து வரணும், இங்கே வரனால என்ன நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்னு வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரனால நிறைய உடல் பிரச்சனைகள்லாம் சரியாகும், மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் போகும். இந்த மாதிரி நிறைய பக்தர்கள் வந்துட்டு எங்கிட்ட மருதமலை கோயிலை பற்றி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மருதமலை கோயிலுக்கு வந்துட்டு எப்போல்லாம் விசேஷ நாட்கள்லாம் வந்துட்டு எப்போல்லாம் வந்தால் நிறைய க்ரௌட் இருக்கும், நிறைய பக்தர்கள்லாம் எப்போ வருவாங்கன்னு கேட்கும்போது அவங்க முக்கியமாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம் பங்குனி இந்த டைமில் வந்தீங்கன்னா இந்த கோயிலே வந்துட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கும். நிறைய முருக பக்தர்கள் நல்ல வெறியூர்லாம் வந்து வழிபட்டுட்டு போவாங்கன்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு இது கேட்டேன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் மண்டபத்தில் ஏழைகளுக்கு வந்துட்டு சாப்பாடு போடுறது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் நிறைய மருத்துவ வசதியும் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயம் வந்துட்டு இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒருவேளை கோயம்புத்தூர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஐகானிக் ஸ்பாட், ஒரு நல்ல டிவோஷனல் ஸ்பாட் வந்துட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் வந்துட்டு இந்த மருதமலை. எனக்கு தெரிஞ்சளவு வந்துட்டு மருதமலையை பற்றி வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து திருத்துங்க. இது என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வீடியோ. என்னால் முடிஞ்சளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வர வீடியோவில் வந்துட்டு நான் இன்னும் வீடியோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு மருதமலை கோயிலை வந்துட்டு ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டிட்டேன். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலனா கமெண்ட்ஸில் வந்துட்டு என்ன பிடிக்கலன்னு வந்துட்டு சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்துட்டு நமக்குலாம் சரி பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த மாதிரி ஐகானிக் ஸ்பாட்ஸு, ஹிடன் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. பாய்.